அந்த சூட்சும புத்தியில் இருப்பவங்க காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருந்தால் உங்களுக்கு ஞானம் தானாக வரும் என்று கூறுகிறார். அடுத்து ஒன்று சொல்லுகிறாரு, மனசை விசாரத்தாலும் சமாதியினாலும் கொள்ள வேண்டும். எப்படி இந்த மனசை கொல்லன்னு சொல்றாரு? விசாரத்தினாலும் சமாதியினாலும் கொள்ள வேண்டும். விசாரம் என்பது என்னவென்றால், ஒரு விஷயம் வருகிறது, நமக்கு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனையை தொடர்ந்து மெலோடியஸ் ஃபார்மாக சுய அலசல் செய்வது, வித் பிரிடாமினேஷனோடு சுய அலசல் பண்ணுவதல்ல. உள்ள போட்டு இது அவர் பேசினாரே, ஒரு தவறாக ஒருவர் பேசிவிட்டார் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். உண்மையிலேயே அவர் தவறாக பேசி இருக்கட்டும், உங்களை பற்றி தவறான விமர்சனம் வந்துவிட்டது. போற்றுவார் போற்றற்றும், தூற்றுவார் தூற்றற்றும் என்ற விஷயத்தை நான் பேச வரல. தவறானவங்களை பூரா விமர்சனம் பண்ணுறதை பூரா தவறானவனாக இருந்து கொண்டே இந்த வியாக்கியானம் பண்ணுவது நமக்கு உடன்பாடு இல்லை. தப்பானவனை பற்றி தப்பாக பேசினாலும் அதை தப்பாக இவர் எடுத்துக்கூடக்கூடாதான். நீ தான் தப்பு பண்ணிட்டியே, அதென்னா அவர் சொல்றதில் நீ எடுத்துக்கிற முடியும். உண்மையிலே நீ தப்பு பண்ணாமல் இருக்கும்போது இருக்கக்கூடியவர், தவறு பண்ணாதவர்களுக்கு இந்த இலக்கணம் சாரும். என்ன இலக்கணம் சாரும்? போற்றுவோர் போற்றலும் தூற்றுவோர் தூற்றலும் இலக்கணம் சாரும். அப்போ ஒரு விஷயம் நம்மை பற்றிய ஒரு கமெண்ட் வந்துருச்சு, தவறான கமெண்ட் வந்துருச்சு. உண்மையிலே நாம் தவறு பண்ணியிருக்கோமா? இல்லை அவர் கமெண்ட் அடிச்சிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு, அல்லது விமர்சனப்படுத்தப்பட்டிருக்கிற நம்ம செயல் அப்படின்னு சொல்லி அதை விசாரம் பண்ணினா, அதை அலசல் பண்ணினா, இன்னும் அறிஞர்களுடைய அறிவுரையோடு அலசல் பண்ணினா, இன்னும் சில நண்பர்களுடைய அறிவுரைகளோடு அலசல் பண்ணினால், எப்படியா விசாரம் பண்ணினாலும் சரி, சத்சங்கமாக விசாரணை பண்ணினாலும் சரி, சுயசங்கமாக விசாரணை பண்ணினாலும் சரி, பண்ணும்போது தொடர்ந்து பண்ணும்போது அதான் சொல்கிறேன், அதுக்கு வித்தவுட் பிரிடாமினேஷன். நீங்கள் எடுத்தெடுப்பில் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் விசாரணை தொடரக்கூடாது. ரைட், நமக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. விசாரணை பண்ணும்போது உண்மையிலே நீங்கள் தவறு பண்ணியிருந்தீங்கன்னா அவர் நம்மளை விமர்சனம் பண்ண விஷயமெல்லாம் சுகமாயிருவீங்க. நீங்கள் நல்ல வேலைப்பா, இன்றைக்கு பத்திரிகை உலகத்திலிருந்து பத்திரிகை உலகமெல்லாம் மிகப்பெரிய விமர்சனங்களை பண்ணும்போது நல்ல வேளை அந்த விமர்சனம் பண்ண கண்டு நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற மாதிரிங்களே. அது மாதிரி அலசல் பண்ண நமக்குள்ளே ஒரு முடிவு வந்துவிடும். என்ன முடிவு வந்துவிடும் என்றால், எந்த எண்ணம் மனசை கொள்ள வேண்டும் என்றால் கத்தி எடுத்து கொள்வதல்ல, எந்த எண்ணம் நம்மை அனாவசியப்படுத்தியதோ அந்த எண்ணம் எப்படி உருவாகியது, அது எப்படி இப்பொழுது இன்னொருவரை பாதிக்கிறது, அந்த பாதிப்பினால் என்ன விமர்சனம் வந்திருக்கிறது, இந்த விமர்சனம் பண்ணுவதற்கு பண்ணியவர் தகுதியானவரா அல்லது நாம் தான் தவறாக பண்ணிவிட்டோம். போக போக முதலிலே இருந்த அந்த முதல் பாதிப்பதாக விமர்சனப்படுத்த போது நமக்கு கேட்ட கேள்வியில் இருந்த வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் நல்லது, அவர் செய்த விசாரணை சரிதான், அவர் நம்மளை விமர்சனம் பண்ணது சரிதான் என்று சொல்லும்போது அந்த எண்ணம் இருந்த நாம் எண்ணத்தினால் பாதிக்கப்பட்ட வெறித்தனம் குறைந்து விடுகிறதல்லவா. இப்படி விசாரணம் பண்ணினால் மனசை நீங்கள் அந்த எண்ணத்தை குறைக்கலாம், ஒடுக்கலாம் என்று கூறுகிறது. இப்படியே ஒவ்வொரு விஷயமாக வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ரகசியங்கள் விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்க இருக்கின்றோம். மறுபடியும் உங்களை வேதாந்தமும் விஞ்ஞானம் என்ற ஒரு நிகழ்வை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.